அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரான் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். மூத்த இராணுவ செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை. இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் 2 அணு விஞ்ஞானிகள் உயிரிழப்பு. இஸ்ரேல் தாக்குதலில் IRGC தளபதி உயிரிழப்பு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல், பதில் தாக்குதலை ஆரம்பித்த ஈரான். சிங்கத்தின் வாளுடன் விளையாடும் இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரான் ஜனாதிபதி. ஈரான் மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை கடுமையாக கண்டித்த சவுதி அரேபியா. ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு லெபனான் ஜனாதிபதி கடும் கண்டனம். அகமதாபாத் விமான விபத்து, புலனாய்வு குழுவை அனுப்பும் இங்கிலாந்து. வன்முறை, போர், சித்திரவதையால் உலகம் முழுவதும் அகதிகளாக வெளியேறியவர்கள் 12 கோடி பேர். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேல் ராணுவம் சிங்கங்களின் நாடு என்ற குறியீட்டு பெயரில் ஈரானில் ஒரு முக்கியமான தாக்குதலை மேற்கொண்டதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் ராணுவ மற்றும் அணு உள்கட்டமைப்புகளை நோக்கி மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் நகரத்தில் அதிகாலை 3 மணியளவில் பல வெடிப்பு ஒலிகள் கேட்கப்பட்டுள்ளன. நகரின் பல பகுதிகளில் 6 முதல் 9 வெடிப்புகள் வரை பதிவாகியுள்ளன என உறுதி செய்யப்பட்டுள்ளது. நான் தனிப்பட்ட முறையில் 2 வெடிப்புகளை கேட்டேன் என ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் IRIB என்ற அரசு தொலைக்காட்சி இந்த வெடிப்புகளை உறுதி செய்ததுடன் சம்பவங்களை பற்றிய வீடியோக்களையும் ஒளிபரப்பியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது மிக துல்லியமான, ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எனவும் ஈரானின் அணுத்திட்டத்தை குறிவைத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா நேரடியாக ஈடுபடவில்லை எனவும், மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க படையினரின் பாதுகாப்பே எங்கள் முதன்மை கவனம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் முழுவதும் பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்கு ஏற்ப மட்டுமே சேவைகள் இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும், தேசிய பாதுகாப்பு நடைமுறைகளில் உடனடி மாற்றங்கள் செய்யப்படுவதாகவும் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் தெஹ்ரானின் இமாம் கமேனி சர்வதேச விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையம் தாக்கப்பட்டதாக நேரடி தகவல்கள் இல்லை என்றாலும், நகரின் சில குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை படங்களுடன் அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஈரானின் அணுத்திட்டங்கள், ஏவுகணை திறன் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை முடக்குவதே எங்கள் நோக்கம். இது தொடரும் எனவும், தேசிய பாதுகாப்பிற்காக தேவையான நேரத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் ஆட்சியின் வான்வெளி தாக்குதல்களுக்கு ஈரான் தீர்க்கமாக பதிலளிக்கும் என்று மூத்த இராணுவ செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆட்சி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரான் மீது ஒரு பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியது. இதன் விளைவாக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலளித்த பிரிகேடியர் ஜெனரல் அப்போல் பசில் சேகார்ஜி, ஆயுத படைகளிடமிருந்து எதிரிகள் வலுவான பதில்களை எதிர்பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆயுத படைகள் முழுமையாக தயாராக இருக்கின்றன. மேலும் இந்த நடவடிக்கைகளுக்கு நிச்சயமாக வலுவாக பதிலடி கொடுக்கப்படும். பதிலடி கொடுப்பது தீர்க்கமானதாக இருக்கும் எனவும், மேலும் சியோனிச ஆட்சியும் அமெரிக்காவும் மிகப்பெரிய விலையை கொடுக்கும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்த எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் 2 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவர் பெரடுன் அப்பாசி இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார். இந்த அமைப்பே ஈரானின் அணு உலைகளுக்கு பொறுப்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2001ஆம் ஆண்டில் இவர் ஈரான் தலைநகரில் கொலை முயற்சியிலிருந்து உயிர் தப்பினார்.
தெஹ்ரானின் இஸ்லாமிய ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவரும் கொல்லப்பட்டுள்ளார். இது ஈரானுக்கு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் தொடரில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தளபதி ஜெனரல் கசாயின் சலாமி உயிரிழந்துள்ளார். ஈரானிய ஊடகங்கள் பலவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உட்பட பல இடங்களை இலக்காக கொண்டு இஸ்ரேல் இந்த வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. இதில் இஸ்ரேலின் முக்கிய இலக்காக இருந்தது ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ பிரிவாக கருதப்படும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர படையின் தலைமையகமாகும். மேலும் ஈரானிய இராணுவ தலைவர் முகமது பாகிரி உள்ளிட்ட இராணுவ தலைவர்களும் ஈரானின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடைய விஞ்ஞானிகள் பலரும் இந்த தாக்குதல்களின் இலக்குகளாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை எதிரி முடக்கும் தாக்குதல்கள் என பெயரிட்டுள்ளது. IAF ஜெட் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டது. தாக்குதல் தொடர்பாக கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தேவையான எந்த நேரமும் ஈரானை தாக்குவது தமது திட்டம் என வலியுறுத்தியுள்ளார். இது முதல் தாக்குதல் மட்டுமே எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது, அதன் மூலம் தமது மக்களை பாதுகாப்பது இந்த தாக்குதலின் நோக்கம் எனவும் நெதன்யாகு மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரான் தற்போது தனது வான்வழி எல்லையை மூடியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3 மணி முதல் நாடு முழுவதும் கல்வி நடவடிக்கைகள், கூட்டங்கள் மற்றும் பணியிடங்களுக்கும் அத்தியாவசிய வணிகங்களை தவிர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரான் ஆளில்லா விமான தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொள்ளலாம் என்பதால் அவசர கால நிலையை பிரகடனம் செய்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி தனது பதில் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் பதிலடி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் முழுவதும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. அத்துடன் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலையை பிரகடனம் செய்துள்ளோம் எனவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஈரானுடனான போரின் தொடக்கம் சிங்கத்தின் வாளுடன் இஸ்ரேல் விளையாடுவது போன்றது எனவும் இதற்கு கடுமையான பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொள்ளக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சவுதி அரேபியா கண்டித்தது. இதனால் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் காயமடைந்து தியாகிகளாகியுள்ளனர். ஈரான் மீதான சியோனிச ஆட்சியின் தாக்குதல்களை சவுதி வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டத்தையும் மீறுவதாக குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் சர்வதேச சமூகத்தால் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆக்கிரமிப்பு ஆட்சி அதன் போர் வெறித்தனமான கொள்கைகளை தொடர்வதை தடுப்பதற்கும் சர்வதேச சமூகமும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அது மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு லெபனான் ஜனாதிபதி அவுன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் தனது நோக்கங்களை முன்னேற்றுவதை தடுக்க சர்வதேச சமூகம் உடனடியாக செயல்பட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் ஈரானுடன் லெபனான் துணை நிற்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களுக்கு ஈரானின் பதில் தாக்குதல் இஸ்ரேலை தரைமட்டமாக்கும் எனவும் லெபனான் ஜனாதிபதி அவுன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கார்விக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் 242 பேர் பயணம் செய்தனர். 2 விமானிகள் உட்பட 12 விமான ஊழியர்கள் இதில் அடங்குவர். இந்த விமானத்தில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 53 பேர் பயணம் செய்தனர்.
இவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் பல்துறை புலனாய்வு குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறோம். இந்தியா தலைமையில் விசாரணை நடத்த இந்த குழு உதவி செய்யும் என இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. உலகளாவிய அகதிகள் நிலவர அறிக்கை ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, போர், வன்முறை, சித்திரவதை காரணமாக உலகம் முழுவதும் வீடுகளை விட்டு வெளியேறி வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்றவர்கள் மற்றும் உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாத நிலவரப்படி 12,21,00,000 உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 12 கோடியாக இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் இது இரட்டிப்பாகியுள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் இருந்த நிலவரப்படி உள்நாட்டிலே இடம்பெயர்ந்தவர்கள் எண்ணிக்கை 9% அதிகரித்து 7,35,00,000 இருந்தது. இந்த எண்ணிக்கை பல ஆண்டுகளாக அகதிகளாக மாறியவர்கள் எண்ணிக்கையாகும். அவர்கள் சிலர் கடந்த ஆண்டு வீடுகளுக்கு திரும்பிய போதிலும் புதிதாக வேறு சிலர் வெளியேறிவிட்டனர். ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலோ குடியேறும் நோக்கத்தில் பலர் வெளியேறியதாக பணக்கார நாடுகளில் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் தங்கள் நாட்டின் எல்லையை தாண்டிய 2/3 பேர் இன்னும் அண்டை நாடுகளில் தான் உள்ளனர். அதிகபட்சமாக உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட சூடான் நாட்டில் 1,40,00,000 பேர் அகதிகளாகி உள்ளனர். அடுத்தபடியாக சிரியா நாட்டில் 1,35,00,000 பேரும், ஆப்கானிஸ்தான் நாட்டில் 1 கோடி பேரும், உக்ரைன் நாட்டில் 88 லட்சம் பேரும் அகதிகளாக மாறியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.